நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திவ்யா, இந்த சரவணா. தேங்க்ஸ் திவ்யா. என்ன இது சோப்பு சீப்புன்னு ஒரு மேக்கப் கிட்டே வச்சிட்டு இருக்க? இல்லை, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதில்ல, நேராக வேலைக்கு போகிறேன். அதான் போகிறப்போ முகம் கழுவிட்டு போகலான்ட்டு. சூப்பர் ஐடியா சரவணா. ஏன் சரவணா ஒரு மாதிரியா இருக்க? இல்லை, நம்ம பசங்க எவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. இப்படி திடீர்னு பிரிஞ்சிருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது திவ்யா. இப்படிலாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. பசங்க மறுபடியும் ஒன்றா சேர்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் திவ்யா. என்ன செய்யணும்னு சொல்லு, கண்டிப்பா செய்வோம். கார்த்தியும் வெற்றியும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த அப்புக்கும் அசோக்கும் என்ன ஆச்சு? அதுதான் எனக்கும் தெரில திவ்யா. கார்த்தியும் வெற்றியும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்குமா நடிச்சு ஒன்றா சேர்த்து வைக்கலான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, நான் தான் அப்பு அசோக் நடிப்பில் வீக்காக இருக்காங்கன்னு சிவாஜி சார் படம் பார்க்க சொன்னேன். எப்படியோ பசங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்தா ஓகே தான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்தானே ஆகணும் திவ்யா. நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சரவணா. சரவணா, அப்பா சொல்லிட்டு இருந்தாரு இந்த வாரம் 3 நாள் நீ லீவ் எடுத்திருக்கேன்னு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா. ஏன் நான் உன்கிட்ட கேட்குறேன்னா, எங்க அப்பா கிட்ட வேலை செய்யறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவர்கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். அதனால தான் கேட்குறேன். அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. என்னாச்சு சரவணா? ஃபீவரா? அப்படிலாம் எதுவும் இல்லை. தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனியா? தலைவலிக்கெலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? மாத்திரை வாங்கி போட்டேன், இப்போ பரவாயில்ல. நீயே கடையில் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டியா? தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாத. டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு தான் டேப்லெட் வாங்கவே போகணும். அடுத்த வாட்டி தலைவலி வந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகிறேன். சரவணா, காலேஜ் முடிஞ்சதும் நீ வேலைக்கு போவியா? போவேன். என்ன திவ்யா? இல்ல நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ எந்த வழியா போவ? சைதாப்பேட்டை போய் டி நகர் போவேன். அப்போ என் வீட்டு வழியா தான் போவியா? ஆமாம். அப்பா ஊர்ல இல்ல, வேலை விஷயமா கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு. நானும் வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கேன். போறப்போ பஸ்ல தான் போகணும். இந்த டைம்ல பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீ சொல்லு சரவணா. என் வண்டி எடுத்துகிட்டு போ. ஆள் வளர்ந்துருக்கே தவிர மூளை வளரல. நான் நடந்தே போய்க்கிறேன். என்ன கோச்சுக்கிட்டியா திவ்யா? பின்ன உன் சைக்கிளை நானா ஓட்டிட்டு போவேன். போறியே, நானும் கூட வரலான்னு பார்த்தேன். எனக்கும் தோணுச்சு. ஆனால் பசங்க பார்த்தா ரொம்ப ஓட்டுவானுங்களே. பசங்க ஓட்டுறது இருக்கட்டும், நீ சைக்கிள் எடுத்துட்டு வா, நம்ம போலாம். ஓகே திவ்யா. என்ன வேணும்? நான் அவன் கிட்ட பேச வந்தேன், உன்கிட்ட இல்ல. சரவணா, எங்க போயிட்டு இருக்க? வேலைக்கு தான். அங்கதான் போவேன்னு சொன்னனே, கேட்கவே மாட்டியா? இப்ப எதுக்கு சரவணனை வேலைக்கு போவானான்னு சொல்றீங்க? இப்ப எதுக்கு எது கேட்டாலும் முந்திரி கொட்ட மாதிரி நீ முந்திட்டு வர? நீ எங்க வேணா போ, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு போ. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் அவசரமா போகணும். என்ன ஃப்ளைட்டா பிடிக்க போற? வா. திவ்யா, ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ண முடியுமா? இல்ல சரவணா, நான் கிளம்பணும். அவளை எதுக்கு வெயிட் பண்ண சொல்ற? அவ தான் டைம் ஆகுதுன்னு சொல்றல, அவ கிளம்பட்டும். இல்லை, திவ்யா பைக் கொண்டு வரல, அதான் உங்களை ட்ராப் பண்ணலான்னு. ஆமா, இவர் பல்சர் வச்சிருக்காரு, அதுல இந்த அம்மாவை டிராப் பண்ண போறாரு. ஏன் சரவணா காமெடி பண்ணிட்டு இருக்க? சரவணா, இப்ப வர முடியுமா முடியாதா? சரவணா, அவளை பஸ் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போக சொல்லு. இந்த டைமில் பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆமால, அப்போ அவளை பொடி நடையா நடந்து போக சொல்லு, ஜாலியா இருக்கும்.
திவ்யா ஒரு half அன் ஹவர் தானே. இப்போ என் கூட வரமாட்டேன் அப்படிதானே? நான் போய்க்கிறேன். எனக்கு என்ன வழியா தெரியாது. திவ்யா சரவணா, நீ லேப் ஆப்போசிட்ல வெயிட் பண்ணு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க. ஹலோ, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ரொம்ப தேங்க்ஸ். நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.